ஜெய் சாய்ராம். வெள்ளிக்கிழமை இந்த விரதம் இருந்தால் வெற்றி மேல் வெற்றிதான். ஆமாம் அன்பர்களே, நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நம்முடைய பிரச்சனைகள், கடன்கள், நம்முடைய பொருளாதார தாழ்வுகள், வியாபாரம் இல்லாமல் தவிப்பது, இப்படி பொருளாதார உயர்வுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று மனம் குழம்பி இருக்கின்ற பொழுது வாராது வந்த மாமணியாக நமக்கு வந்திருப்பது மகாலட்சுமி தாயார். அவரை வழிபட்டார், அவரை உபாசனை செய்தார், நமக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் என்பது திண்ணம். வெள்ளிக்கிழமை என்றாலே நமது ஞாபகத்திற்கு வருபவர் நமது மகாலட்சுமி தாயார் ஆவார். எல்லா செல்வ வளங்களையும் நமக்கு அளிப்பவர் நமது மகாலட்சுமி தாயார் தானே. எனவே அந்த மகாலட்சுமி தாயாரை உபாசனை செய்து நமக்கு தேவையான செல்வத்தை, ஸ்வர்ண பலத்தை அதிகம் பெற்றாலே எல்லா பலமும் கூடும் என்பார்கள் ஆன்மீக அன்பர்கள். அதன் மூலம் எல்லா நலனும் நமக்கு கிடைத்துவிடும். கணவன் மனைவி அன்பு, பிள்ளைகளின் உயர்வு, சமூகத்தில் நன்மதிப்பு, கடன் இல்லாத கை மீதியுடனான வாழ்வு, நகைகள், அணிகலன்கள், வீடு வாகனங்கள் முதலானவற்றை பெரும்படியான பாக்கியத்தை நமது மகாலட்சுமி தாயார் பரிபூரணமாக தந்து விடுவார். எப்படி என்றால், வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபடும் முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு இப்படியான பாக்கியங்கள் எல்லாம் நம்மை வந்து சேரும் என்பது ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறைகளை இனி காண்போம். முதலாவதாக, வீடு சுத்தமாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மாதத்தில் 3வது அல்லது கடைசி வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணியை தேர்ந்தெடுத்து லட்சுமி தேவியின் படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ நாம் அபிஷேகம் செய்வது, அதன் பிறகு அதற்கு பூ, பழம், வெற்றிலை பாக்கு வைத்து தூப தீபம் காட்டி கற்கண்டு வாழைப்பழம் படைத்து வடக்கு திசை நோக்கி அந்த நெய் விளக்கு ஏற்று இருக்குமாறு பார்த்து கொண்டு நம்முடைய மனம் முழுவதும் மகாலட்சுமியை உபாசனை செய்து கொண்டு, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் நீக்கிவிடம்மா, கடன்களை அடைத்து விடம்மா, எங்கள் கண்ணியத்தை காத்துவா அம்மா என்று சொல்லி ஒரு மந்திரம் இருக்கிறது. மகாலட்சுமிக்கான ஒரு மந்திரம், முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய மந்திரம் படிக்கிறேன். ஓம் பூர்லட்சுமி புவர்லட்சுமி ச வித்மகே ஸ்வர்லட்சுமி தனா ஆகர்ஷினி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். மறுபடியும் படிக்கிறேன். ஓம் பூர்லட்சுமி புவர்லட்சுமி ச வித்மகே ஸ்வர்லட்சுமி தன ஆகர்ஷினி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். மறுபடியும் படிக்கிறேன். ஓம் பூர்லட்சுமி புவர்லட்சுமி ச வித்மகே ஸ்வர்லட்சுமி தன ஆகர்ஷினி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வர நமது துன்பங்கள் விலகி, செல்வங்கள் நிறைந்து, இன்பங்கள் கூடி இனிய வாழ்வு வாழலாம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.